அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ்ச் சங்கம் மதுரையினுடைய 190வது தமிழ் கூடல் நிகழ்ச்சி தமிழ் உயராய்வு மையம் யாதவர் கல்லூரியோடு இணைந்து நடத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிற்கு உரை வழங்கி சிறப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய முனைவர் சூஜா இதயராஜா ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். முன்னிலை உரை ஆற்றி சிறப்பிக்க வந்திருக்கும் உதவி பேராசிரியர் முனைவர் கு சுப்பிரமணியன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இன்றைய தமிழ் கூடல் நிகழ்ச்சிற்கு வழிகாட்டியாக அமைந்து எங்களை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழ்ச்சங்கம் துணை இயக்குனர் முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கு முதற்கண்ணினுடைய வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஈழத்து பேராசிரியர், பத்திரிகை ஆசிரியர், தமிழ் இலக்கிய விமர்சகர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட பேராசிரியர் கைலாசபதி ஐயா அவர்களை பற்றியதாக இந்த தமிழ் கூடல் நிகழ்ச்சி அமைகிறது. இந்த பொருண்மை இதுவரைக்கும் தமிழ் கூடல் நிகழ்ச்சியில் பேசப்படாத பொருண்மை என்று நினைக்கிறேன். அந்த அளவில் கைலாசபதி ஐயா அவர்களுடைய பங்களிப்பு ஒரு மிகச்சிறப்பான பங்களிப்பு. அதை பற்றிய ஒரு மிகச்சிறந்த ஆய்வுரையை ஐயா அவர்கள் வழங்குவார். இதயராஜா ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். ஐயா அவர்கள் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவராகவும் இணை பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். முன்னிலை உரை ஆற்றி சிறப்பிக்க வந்திருக்கும் தமிழ் உயராய்வு மையத்தினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் கு சுப்பிரமணியன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் ஐயா. எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய யாதவர் கல்லூரியுடைய மாணவ கண்மணிகள் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்று அமைகிறேன். தமிழ் அறிஞர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் கவிஞர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி. முன்னிலை உரை ஆற்றி சிறப்பிக்க சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு முதற்கண் அன்னை தமிழ் தாயை வணங்கி அவையோர் அனைவருக்கும் முதற்கண் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக தமிழ்ச் சங்கத்தோடு இணைந்து யாதவர் கல்லூரி தமிழ் உயராய்வு மையத்தையும் இணைத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த உலக தமிழ்ச் சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு, இயக்குனர் அவர்களுக்கு எங்கள் கல்லூரியின் சார்பாக, தமிழ் உயராய்வு மையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதற்கண் இந்த நிகழ்வில் இங்கே ஒரு பேருரை சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்துறை தலைவர், பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி இதயராஜா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, இந்த உலக தமிழ்ச் சங்கத்திலே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, யாதவர் கல்லூரி மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான நிகழ்வு, ஒரு அருமையான ஏற்பாடு, அருமையான தலைப்பு என்றே சொல்லலாம். தமிழ் இலக்கிய வெளியில் கைலாசபதியின் உரையாடல் நோக்கு ஒரு ஈழத்து படைப்பாளி, ஈழம் தந்த கொடை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியை பற்றிய ஒரு மிகச்சிறந்த பேருரையாக இங்கே அமையவிருக்கிறது.
நான் பொதுவாகவே பெரும்பாலும் வகுப்பறையில் மாணவர்கள்ட்ட முதல்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எப்போவுமே, உங்களுக்கு தெரிந்த எழுத்தாளர்கள் எத்தனை பேர் என்று சொல்லி. பார்த்தோம் அப்படின்னா பாரதியார், பாரதிதாசன், இப்படி தான் சிறு குழந்தைகள் கூட சொல்லக்கூடிய அதே நிலையில்தான் கல்லூரி மாணவ நண்பர்களும் இருக்கின்றோம் என்பதில் ஐயமில்லை. ஸோ அதையெல்லாம் தாண்டி எத்தனையோ எழுத்தாளர்கள் இந்த தமிழ் சமூகத்தில் ஆரம்பம் முதல் இன்று வரை எத்தனையோ எழுத்தாளர்கள் தங்களுடைய அனைத்து சொந்த நிலைகளையும் மறந்து இந்த தமிழ் சமுதாயத்திற்காக, இந்த மொழிக்காக பாடுபட்ட சான்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத நாம் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தமிழ் அல்லாதவர்களை விடுத்து தமிழ் படிக்கக்கூடிய நாம் இந்த தமிழ் மொழிக்காக, இந்த தமிழ் சமுதாயத்திற்காக நம்மளுடைய பங்களிப்பு என்ன என்பதை செய்துவிட்டு இந்த தமிழ் உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். அதைத்தான் நம்ம முதல்ல நினைக்கணும். ஸோ ஒரு ஈழத்து படைப்பாளி கோலாலம்பூரில் பிறந்து இலங்கையிலே வளர்ந்த ஒரு படைப்பாளன், ஒரு திறனாய்வாளன் தன்னுடைய தொடக்க கல்வியை கோலாலம்பூரிலும் அதனை அடுத்து வரக்கூடிய உயர்நிலை கல்வி அனைத்தையுமே இலங்கையிலும் பயின்று கிட்டத்தட்ட 1933 பிறந்து 82 வரை மட்டுமே வாழ்ந்து கிட்டத்தட்ட 49 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த ஒரு எழுத்தாளன் இந்த தமிழுக்காக செய்த தொண்டு என்ன என்பதை முழுமையாக அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ ஒரு 39 ஆண்டுகளே வாழ்ந்த இந்த பாரதி இந்த தமிழ் உலகத்திற்கு செய்த தொண்டு போல ஒரு 49 ஆண்டுகளே வாழ்ந்து இந்த தமிழ் சமுதாயத்திற்கு செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை, ஒரு மிகப்பெரிய தொண்டு என்ன என்பதை நாம் இங்கே இந்த இடத்துல அறிய இருக்கின்றோம். கலைக்காகவே என்று சொல்லக்கூடிய கோட்பாட்டை மறுத்து இந்த இலக்கியத்திற்கும் சமுதாய பணி உண்டு என்பதை நிறுவியவர். மார்க்சிய கண்ணோட்ட அடிப்படையில் சமுதாயவியல் பார்வையோடு ஒரு இலக்கியத்தை எவ்வாறு நாம் திறனாய்வு செய்ய வேண்டும், வரலாற்று அடிப்படையில் சமுதாயவியல் நோக்கோடு ஆய்வு செய்து தன்னுடைய ஆய்வு பணியை திறம்பட செய்தவர் இந்த எழுத்தாளன். இங்கே மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களோடு தொடர்பு கொண்டு அங்கேயும் பணியாற்றியவர். அவர்களுக்கும் தங்களுடைய தமிழ் மொழியினுடைய நிலையை கொண்டு சென்றவர். ஈழத்து தமிழ் இலக்கியங்களை உலகத்தரத்திற்கு உயர்த்துவதற்கு அரும்பாடுபட்ட ஒரு பெரு போராளி இந்த எழுத்தாளன், இந்த படைப்பாளன். கிட்டத்தட்ட 10-15க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றான். இலக்கியமும் திறனாய்வும், தமிழ் நாவல் இலக்கியம், 2 மகா கவிகள் என்று சொல்லி பல நூல்களை எழுதியிருக்கின்றான். பல இதழ்களில் தன்னுடைய கட்டுரைகளை வெளியிட்டிருக்கின்றான். இலங்கையிலிருந்து வெளிவந்த இதழ்களிலும் தமிழில் இங்கே வெளிவந்த இதழ்களிலும் தன்னுடைய எழுத்து பணியை திறம்பட செய்த ஒரு எழுத்தாளன் இந்த கைலாசபதி என்று சொன்னால் மிகையல்ல. அதனால் இவர் மட்டுமல்ல, இலங்கை தந்த கொடை என்பது இவர் மட்டுமல்ல, ஆறுமுக நாவலர் போன்ற எழுத்தாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அத்துணை பேரையும் அறிந்து அவர்களுடைய சமூக பணி என்ன என்பதை நாம் உணர்ந்து செயல்பட்டு இந்த சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய, இந்த தமிழ் மொழிக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் ஏராளம். பரந்துபட்ட ஒரு இலக்கிய வெளி, பரந்துபட்ட ஒரு இலக்கிய அமைப்பு சங்ககாலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் பார்த்துருக்குறோம். அப்படின்னா எத்தனையோ ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ப, காலச்சூழலுக்கு ஏற்ப மாறுபட்டு இலக்கியங்களை படைத்து தந்திருக்கிறார்கள். அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்ப, அந்தந்த வரலாற்று, அந்தந்த சமுதாய சூழலுக்கு ஏற்ப படைப்புகளை படைத்து தந்திருக்கிறார்கள். ஸோ நாம் என்ன செய்ய போகிறோம், அதுதான் நம்மளுடைய கேள்விக்குறி. இந்த மொழி வளர்ச்சிக்கும், ஒரு மொழியானது அழியாமல் தொடர்ந்து நிலைத்து நிற்க வேண்டும். அந்த மொழி இலக்கண வளம், இலக்கிய வளம் மிக்க ஒரு பெருமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு நாம் மார்தட்டி பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ பேசி கொண்டு இருந்தால் போதாது, இன்னமும் என்ன பண்ணணும், இந்த மொழிக்காக, இந்த மொழியினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை உணர்ந்து ஒவ்வொருத்தரும் செயல்பட்டோம் அப்படின்னா இந்த தமிழ் மொழியினுடைய வளம் குறையாமல் என்ன பண்ணப்படும், பாதுகாக்கப்படும் என்று சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பினை எனக்கு அளித்த இந்த தமிழ்ச்சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் கைலாசபதி பற்றிய ஒரு அருமையான அறிமுக உரை என்று நினைக்கிறேன். மலேசியாவின் கோலாலம்பூரில் பிறந்து அவர் ஈழத்து தமிழ் இலக்கியத்திற்கு செய்த அந்த உயரங்களை எல்லாம் அழகாக தொட்டு சென்றார். சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இன்று தமிழ்கூடல் உரை வழங்கி சிறப்பிக்கக்கூடிய முனைவர் சூஜா இதயராஜா ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம்.
இதயராஜா அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் பட்டமும் தியாகராஜர் கல்லூரியில் ஆய்வியல் இளைஞர் பட்டமும் பெற்றவர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். 20க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார். 50க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளை ஒருங்கிணைத்த அனுபவம் மிக்கவர். குறுந்திட்ட ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளார். வானொலியில் 15க்கும் மேற்பட்ட இலக்கியம் சார்ந்த உரைகள் ஆற்றியவர். சியாவும் சித்தரின் நிலங்களும், அநாகரிக மக்கள் திரள், கலியுகத்தின் கலியனும், இடைக்கால இலக்கிய கருத்தியலின் வெளிமரபும் உள்மரபும் உள்ளிட்ட ஆய்வு கட்டுரைகளை ஆய்வு இதழ்களில் வெளியிட்டுள்ளார். நேஷனல் டெஸ்டிங் சர்வீஸ் ஆஃப் இந்தியா அந்த தமிழ் சவுத் ஜூன் ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பு வகித்தவர். தூய சவேரியார் கல்லூரியின் கலைப்புல ஆய்விதழின் ஆசிரியராக பொறுப்பு வகித்தவர். தற்போது பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியின் தமிழ்துறை தலைவராகவும் இணை பேராசிரியராகவும் பணியாற்றி வருகின்றார். ஐயா அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கிய வெளியில் கைலாசபதியின் உரையாடல் நோக்கு என்ற தலைப்பில் உரையாற்றி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். என்ன நல்லா இருக்கீங்களா? சத்தம் இல்லையே. ஏன்னா தமிழராய் பிறக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் முதலில் இருக்க வேண்டியது உள்ளத்து உணர்ச்சி. நாம் ஏனென்றால் நாம் தமிழர்கள். அன்பிற்குரிய, மரியாதைக்குரிய, பாசத்திற்குரிய உலக தமிழ் சங்கத்தினுடைய இணை இயக்குனர் அம்மா ஈசா பர்வீன் சுல்தானா அவர்களே, இந்த நிகழ்வை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, இந்த நிகழ்வில் இந்த இந்த ஒரு சொற்பொழிவில் ஒரு ஆய்வுரையாக முன்னுரையாக வழங்கி சென்ற நண்பர் கு சுப்பிரமணியன் அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சான்றோர்களே, நண்பர்களே, அன்பர்களே, அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் என்னுடைய மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, நாம் இந்த காலகட்டம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம். என்னுடைய ஒரு ஆய்வு தலைப்பு கைலாசபதியை பற்றி நான் இங்கே உங்கள் முன் பேச வந்தாலும், அவர் யார், அவருடைய பணி என்ன என்பது பற்றிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழல் தமிழுக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் சிந்தனைக்கு இக்கட்டுக்கள் வரக்கூடிய ஒரு காலச்சூழல். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்முடைய மொழியை, நம்முடைய இனத்தை, சாதியம், சமயம் இவைகளெல்லாம் தாண்டிய ஒரு நிலையில் நம்முடைய மொழியை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பது மட்டுமல்லாது அதற்காக தன்னுடைய குருதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாங்கை இன்றைய இளைய சமூகம் பெற வேண்டும் என்று ஒரு ஆய்வாளன் என்ற அடிப்படையிலும், ஒரு தமிழ்துறை தலைவர் என்ற அடிப்படையிலும், ஒரு தமிழ் மாணவன் என்ற அடிப்படையிலும் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைய சூழல்கள்லாம் தெரியும். நான் இதையும் பேசவில்லை. மதுரையில் நடக்கக்கூடிய அசாதாரண சூழலும் தெரியும். அதையெல்லாம் தாண்டி நாம் ஒரு சமத்துவமான ஒரு பாங்கை கொண்டு செல்ல வேண்டுமென்றால் நாம் அதற்கு நம்மை முதலில் உள்ளார்ந்த ரீதியாக, உடலார்ந்த ரீதியாக நாம் நம்முடைய மொழியின் மீது அதிகமான அக்கறையும், அதே நேரத்தில் சாதியம், சமயம் தாண்டிய ஒரு பொதுமை உணர்வையும் நாம் கொண்டிருந்தால்தான் இது போன்ற பேருரைகள் நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். நண்பர்களே, இந்த நிகழ்வை மிக அற்புதமாக நடப்பதற்கு நம்முடைய தமிழக அரசிற்கு தான் நான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும். மிக அற்புதமாக இந்த தமிழகத்திலே, இந்த இந்தியாவிலே திராவிட கருத்தியலையும் அதன் அடிப்படையாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு முதல் நம்முடைய மந்திரியாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இது போன்ற கூட்டங்கள் ஆங்காங்கே நடக்கின்ற போது தமிழர்கள் ஒருமித்து நிற்கக்கூடிய ஒரு பாங்கை விளைவிக்கும் என நான் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆகவே நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கைத்தட்டுங்கப்பா, நம்முடைய முதல்வர் அல்லவா. அன்பர்களே, கைலாசபதியை பற்றி யாருக்காவது தெரியுமா? எப்பொழுதுமே நான் சொல்வதை காட்டிலும்
ஏதாவது ஒரு சிறிய ஒரு தீப்பொறி இருந்தால்தான் அந்த தீப்பொறியானது மிக பெரிய அளவில் அது அறிவார்ந்த தீயாக வெளிப்படும். கைலாசபதியை பற்றி தமிழ் மாணவர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள் கண்டிப்பாக அறிந்திருப்பீர்கள். நாம் இந்த தலைப்பில் ஈழத்து அறிஞர் என்று சொன்ன பிறகு ஏதோ அவர் நம்மை விட்டு தூர நிற்கிறார் என்று நாம் சொல்லக்கூடாது. நான் சொன்னேன் அல்லவா, இன்று நாம் நம்முடைய மொழியை எல்லாத்தையும் கடந்து ஒரு அறிவார்ந்த ரீதியில், ஒரு அறிவியல் யுகத்தில், ஒரு அறிவியல் வெளிப்பாட்டில் ஒரு மொழியை வைத்த முன்னோடி கனக சபாபதி கைலாசபதி. வாழ்ந்த காலங்கள் மிகவும் குறுகிய காலம். இவர் ஒரு சிறந்த ஒரு ஸ்காலர் என்று சொல்லலாம். இவருடைய பிறப்பை பற்றி பேராசிரியர் அவர்கள் மிக சுருக்கமாக சொன்னார். அவரை பற்றி நான் சொல்லிவிட்டு அவருடைய பணி என்ன என்பதை இங்கே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கைலாசபதி அவர்கள் தமிழன், முதலில் ஒரு தமிழன். அவர் ஈழத்து தமிழனோ, இந்திய தமிழனோ, மலேசிய பூர்வீகமான ஒரு தமிழர். அவர் பிறந்தது, அவர் வளர்ந்தது குறிப்பிட்ட காலம் ஈழத்தில் இருந்து கோலாலம்பூருக்கு செல்கின்றார். கோலாலம்பூர் என்பது நமக்கு தெரியும் அல்லவா, எங்கே இருக்குது? மலேசியாவில் இருக்கக்கூடிய, அதுவும் நம்மளுடைய தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு பூமி தான். கோலாலம்பூரில் தன்னுடைய தொடக்க கல்வியை அவர் படிக்கிறார். அதற்கு பிறகு அவர் இலங்கைக்கு வருகின்றார், தன்னுடைய தாயகத்திற்கு வருகின்றார். தாயகத்தில் யாழ்ப்பாணத்தில் தான் அவர் தன்னுடைய அடுத்த ஸ்டேஜாக உயர்நிலை கல்வியை அங்கே கற்கின்றார். யாழ்ப்பாணம் நமக்கு தெரியும், மிக முக்கியமான நம்மளுடைய இன, மொழி, கலாச்சாரம் சார்ந்த ஒரு நகரம். அதிலே பேர் இருக்குது, யாழ்ப்பாணம். உடனே நமக்கு எங்கே ஞாபகத்துக்கு வரணும்? ஆற்றுப்படை ஞாபகத்துக்கு வரணும். புறநர் ஆற்றுப்படை, சிறுவன் ஆற்றுப்படை எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். அங்கெல்லாம் அந்த பாணர்கள் கையிலே வைக்கக்கூடிய யாழ் என்னும் இசைக்கருவி நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அப்படி தான் நம்ம யாழ்ப்பாணத்தை நம்மளுடைய பூர்வீகமான தமிழ் கலாச்சாரத்தோடு நெருங்கிய ஒரு பூமி. அது கடல்கோளால் அல்லது லெமூரியா கண்ட பிரிவுகளால் அதை பற்றி ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அது பிரிந்ததோ அல்லது நகர்ந்ததோ ஒரு பக்கம் இருக்கணும். அந்த பூமியில் உயர்கல்வியை கற்றவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள். அதற்கு அடுத்த ரீதியாக அவர் எங்கே செல்கின்றார் என்றால், அந்த நாட்டினுடைய கொழும்பினுடைய ரோயஸ் கல்லூரியில் என்ன செய்கிறாரு? அவர் தன்னுடைய படிப்பை படிக்கின்றார். அதற்கு அடுத்த நிலையில் அவர் எங்கே செல்கின்றார் என்றால், அங்கே இருக்கக்கூடிய இலங்கை பல்கலைக்கழகத்தில் அவர் பிஏ தமிழை படிக்கின்றார். அதோடு இணைவாக பிற மொழிகளையும் கற்கின்றார். இந்த இடத்துல நாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் தமிழர்களால் அடுத்த நிலைக்கு செல்ல முடியவில்லை என்றால், தமிழ் மாணவர்கள் தமிழோடு இணைந்து, தமிழ்தான் நமக்கு ஒன்று, அதுதான் எல்லாம், அதனோடு இணைந்து ஆங்கிலத்தையும் நாம் சைடு பை சைடாக கற்பது என்பது நம்முடைய மொழியை வெளி உலகத்தாருக்கும், வெளி உலகத்தாரினுடைய உயர்தனி பொருண்மைகளை நமக்கும் கொண்டு வருவதற்கு அடிப்படையாக இருக்கும். கைலாசபதி அதைத்தான் செய்தார். அப்படிப்பட்ட கைலாசபதி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அதோடு இணைந்து அவருக்கு கீழதேய தத்துவங்கள் மீது அவருக்கு இயல்பாகவே ஆர்வம். கீழைதேய தத்துவார்த்தம் என்பது நமக்கு தெரியும். கீழைதேயம் என்றால் நம்முடைய இந்த ஆசியாவினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய தத்துவார்த்தங்கள். அந்த தத்துவங்கள் மீது அவருக்கு மிகுந்த ஆர்வம். அதை இணையாக கற்கின்றார். அதற்கு பிறகு அவர் முனைவர் பட்டம் வாங்குவதற்காக அதை அவர்கள் கலாநிதி என்று சொல்வார்கள். கலாநிதி என்று யாழ்ப்பாணம் அந்த இலங்கை தமிழர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அந்த கலாநிதி பட்டம் வாங்குவதற்காக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இங்கிலாந்தில் கூடிய பர்மிங்ஹாம் என்ற பல்கலைக்கழகத்தில் அவர் முனைவர் பட்டம் சொல்லுகிறார். அங்கே தான் அவருடைய வழியானது ஒரு அடியிலிருந்து மற்றொரு பாதைக்கு இலகுவாக திரும்புவதை பார்க்குறோம். நாம் எப்போயுமே ஒரு காலத்தில் நம்முடைய செயல்பாடுகளை முன்னவோ பின்னவோ அடுத்த டேர்ன் பண்ணி போவதற்கு ஒரு பொறி வேண்டும். அதற்கு இவருக்கு அடிப்படையாக இருந்தது ஜார்ஜ் தாம்சன், மிக சிறந்த மார்க்சிய சிந்தனையாளர் ஜார்ஜ் தாம்சன்.
கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு சிறந்த மார்க்சிய சிந்தனையாளர், மொழியியல் அறிஞர், ஒப்பியல் அறிஞர், கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரை பற்றி மிக அற்புதமானவர். பிலாசபிக்கல் தத்துவார்ந்த சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டவர். சிறந்த ஒரு கைடு அவருக்கு. எப்பயுமே நமக்கு வழிகாட்டக்கூடியவங்க சிறந்த முறையில் இருந்தால் தான் வழிகாட்ட முடியும். வீட்டில் அப்பா சரியில்லை வச்சுக்கோங்க, பையன் அழுதுகிட்டே போவான். அப்பா பொறுப்பாக இருக்கணும்ல, அதானே எதார்த்தம். அம்மா காலையிலேயே 10 மணிக்கே சாப்பாடு ஆக்காமல் தேட்டருக்கு டிக்கெட் எடுக்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வாசலில் லைனில் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு தான் தெரியும். எத்தனையோடைய மாணவர்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன். சூழல் தலைமை எடுத்து நடத்தக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள் பொறுப்பிற்குரிய பங்கேற்பாளராக இருந்தால், அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, அது சிறப்பாக அமையும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு அறிஞர் ஜார்ஜ் தாம்சன். நாம் ஜார்ஜ் தாம்சன் சொல்லுவோம், அழகான உச்சரிப்பில். அவர் கைலாசபதி தன்னுடைய பதிவில் சொல்லும்போது ஜார்ஜ் தாம்சன் அப்படின்னு சொல்கிறார். இதே ஜார்ஜ் தாம்சன்ட்ட தான் கைலாசபதியோடு இணைந்து அதற்கு அடுத்த நிலையில் படுக்கக்கூடிய கார்த்திகேய சிவத்தம்பியும் அங்கே தான் படித்தார். அவரும் ஒரு சிறந்த மார்க்சிய சிந்தனையால். நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உலகத் தமிழ்ச் சங்கம் நடத்தும் போது ஐயா அவர்கள் இந்த கார்த்திகேய சிவத்தம்பி அவர்கள் வந்தார்கள். இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும், கார்த்திகேய சிவத்தம்பி இப்போ இல்லை. கார்த்திகேய சிவத்தம்பி சிறந்த ஒரு அறிஞர். அவருக்கு முன்னாடி அதோடு அந்த காலகட்டத்தில் இருந்து விரைவில் இறந்து போனவர் தான் கைலாசபதி. கைலாசபதி அங்கே தன்னுடைய அந்த முனைவர் பட்டத்தை, அந்த கலாநிதி பட்டத்தை அவர் அங்கே பெறுகின்றார். டாக்டரேட் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த பட்டத்தை பெறுகின்ற போது அவர் என்ன பெறார் அப்படின்னா, சும்மா அவர் நாம் படிக்கிற மாதிரி நம்மெல்லாம் படிக்கிற மாதிரி சங்க இலக்கியத்தில் காதல், திருக்குறள் சொல்லக்கூடிய அறம் அல்லது அப்படியெல்லாம் பொதுப்படை, அதெல்லாம் பழையது. இன்னைக்கு நம்முடைய முதல்வர் பல்வேறு நாடுகளில் நம்முடைய மொழி சார்ந்த சிந்தனைகளை கொண்டு போகிறாருன்னா அதுதான் அடிப்படை. கைலாசபதி எடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா, தமிழர்களுடைய அந்த வீரத்தை, தமிழர்களுடைய அந்த வீர யுகம் என்று சொல்வது நம்முடைய பழந்தமிழ் இலக்கியம் என்று சொல்வார்கள். அதை நம்ம சங்ககாலம் சொல்லுவோம். சங்ககாலம் என்பதே கைலாசபதிக்கு அதை அவர் ஒத்துக்கிறல. கைலாசபதி அதை சங்ககாலம் நம்ம பேசலாம், ஒரு பொறுமைக்கு சொல்லலாம். ஆனால் அவர் சான்றோர் இலக்கியம், திணை இலக்கியம், பழந்தமிழ் இலக்கியம் அப்படின்னா அதை வரிசைப்படுத்துகிறார். ஏனென்றால் சங்கம் என்ற வார்த்தையே சங்க இலக்கியத்தில் இல்லை, நமக்கு தெரியும், ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த 8 தொகை 10 பாட்டில் அந்த 2 பரிபாடல் திருமுருகாற்றுப்படை நீக்கிவிட்டு 16 இலக்கியங்களை தொட்டு பார்த்தோம்னா சங்கம் என்ற வார்த்தை இல்லை. அப்போ எப்படி அதுக்கு சங்க இலக்கியம் கொடுக்க முடியும்? அது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்வது, அவருடைய அகத்தை பற்றி சொல்லுது, அவருடைய புறத்தை பற்றி சொல்லுது, ஜாதியை சொல்லலை, சமயத்தை சொல்லலை. அதுதான் நம்முடைய தமிழர்களுடைய பழந்தமிழுடைய பெருமை. அதைத்தான் அவர் என்ன சொன்னார்னா சான்றோன் என்று சொன்னார், சான்றோர் இலக்கியம் என்று சொன்னார். அந்த இலக்கியத்தில் வரக்கூடிய புறம் சார்ந்த சிந்தனை, புறம் என்றால் நம்முடைய வெளியில், மனசுக்குள்ளே தம்பி என்ன நினைக்கிறான்னு தெரியாது, முன்னாடி ஒருத்தன் போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி அன்பு மாணவர்கள் ஏதாவது சொல்லலாம். மனசுக்குள்ளே எப்படா முடிப்பார் வீட்டுக்கு போகலான்னு சிரிக்கார் வருங்க, சிரிப்பு வருதா? ஆனால் அதை எனக்கு தெரியாது. கோபத்தில் இருந்துச்சு வெளியே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது தெரிஞ்சிடும், அது புறம். இன்னொரு உதாரணம் சொன்னோம்னா, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல் என்ற ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது பார்த்தீங்களா? காதலோட நம்ம பக்கத்து வீட்டு சித்ரா அக்கா மகளை சொல்லக்கூடாது, அது காதல். அது ஒரு விதமான பரிமாணம். அக்கா மேலே தம்பி வச்சிருக்கிறது காதல், அப்பா மேலே மக வச்சிருக்கிறது காதல். காதல் என்பது ஒரு ஜென்ரல் வேர்டு, ஒரு பொதுவான வார்த்தை. அந்த பொதுவாக அகம் என்பது உள்ளம் சார்ந்த நிலைப்பாடுகள், புறம் சார்ந்த வெளிப்பாடுகள், செயல். ஒரு கொடை, ஒரு வீரம், ஒரு மகிழ்ச்சி வெளிப்படையாக தெரியும். கைலாசபதி அவர்கள் அது இதை எடுக்கிறார்கள் என்றால், புறம் சார்ந்த அந்த விஷயங்களை எடுத்து கிரேக்கத்தினுடைய இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்க்குறார். கிரேக்கம் என்பது இன்றைய கிரீஸ், நமக்கு தெரியும். முதல்ல உலகத்தில் ஒலிம்பிக் அங்கே தான் ஆரம்பிச்சு ஸ்டார்ச். அதனால தான் இன்றைக்கும் ஞாபகார்த்தமாக வேர்ல்டில் அவ்வப்பொழுது ஒலிம்பிக் நடக்கும்போது ஸ்டார்ச்சை முதல்ல எங்கேருந்து கிளப்புவாங்கன்னா கிரீஸில் இருந்து தான் கிளப்புவாங்க. கிரேக்கம் அது மிகப்பெரிய தத்துவ ஞானிகள், அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், ஹெரோலிக்கஸ், எபிகூரஸ் போன்ற பல்வேறு கிரேக்க சிந்தனையாளர்கள் பிறந்த ஒரு பூமி. அது மட்டுமல்ல,
கிரேக்கத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து மிக விரைவில் உலகத்தையே கை கொண்டானே அலெக்சாண்டர் ஆண்ட பூமியும் அதுதான். அலெக்சாண்டரும் ரொம்ப குறைச்ச வயசில் இறந்து போயிட்டார். அது மாதிரி தான் கைலாசம் இறந்து போனார். எப்போயுமே பார்த்தோம்னா 94 வயசு வரைக்கும் உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. வாழக்கூடாதுன்னு சொல்லலை, மனசில் நன்மைகள் இருக்கணும், நல்ல சிந்தனை இருக்கணும். ஆனால் குறைந்த வயதில் சாதனைகளை படைத்து விட்டு 40 வயதில் 44 பிறந்த பாரதியினுடைய வாழ்க்கை எப்படி பார்த்தோம்? யானை கொண்டுச்சு, அது கொண்டுச்சு. அவர் மகனே ஒரு விளக்கம் கொடுத்தார். யானை கொண்டு எங்கள் அப்பா சாகலை, அவர் ஒரு மாதம் இருந்தாருன்னு சொல்லி ஒரு யூடியூப்பில் நான் பார்த்தேன். பெரிய பெரிய சாதனையாளர்கள் சாதனை படுத்தலுக்கு வயது என்பது ஒரு இலக்கல்ல. பட்டறிவு தான், அனுபவம் தான், துன்பந்தான், துயரம்தான், வாழ்க்கையினுடைய கஷ்டம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படின்னா அவனை அப்படியே வடிவமைத்தோம். அதான் சொன்னேன்ல, முதல் பாதியில் வேற மாதிரி இருப்பான், அடுத்த பாதியில் வேற மாதிரி இருப்பான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள். கைலாசபதி அந்த கிரேக்கத்தினுடைய வீரயுக பாடல்களை, அந்த கிரேக்கத்தினுடைய அந்த ஹீரோயிசத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழினுடைய வீரயுகத்தை பொருத்தி பார்க்கின்றார். தமிழ் ஹீரோயிக் பொயிட்ரி என்ற நூலை தமிழ் வீரயுக காலம் அப்படின்னு சொல்லி அதான் அந்த நூல் எழுதினார். அந்த மனிதன் அந்த நூல் முனைவர் பட்டம் வாங்கினார். அது ஒரு பக்கம் இருக்கும், அதை பற்றி நான் பேசுகிறேன். ஆனால் இவர் நிறைய நூல்கள், இவர் தொடாத நூல்களை, இவர் படைப்பாளி, ஆய்வாளர், நெறியாளர், சிறந்த மொழியியல் அறிஞர், மார்க்சிய சிந்தனையாளர், பன்மொழி புலமை, நல்ல மனிதர். அப்படிப்பட்ட ஒரு பல்முகமான ஒரு மல்டி பர்சனாலிட்டி பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அவர் பலவிதமான பரிமாணங்களை உடைய ஒரு நபராகத்தான் அந்த மனிதர் பரிணமித்தார். அப்படிப்பட்ட மனிதர் பல நூல்களை எழுதினார். மகா இரு கவிகள் அப்படின்னு சில நூல்களை மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கு நான் போகிறேன். அந்த மகா இரு கவிகள் என்பது சொல்லும்போது பாரதியாரை வங்காளத்துக்குரிய தாகூரோடு ஒப்பிட்டு பேசினார். அதான் மகா இரு கவிகள். எல்லாமே அவருடைய படைப்புகளில் பெறும்போது எல்லாமே நாம் ஒன்று வழக்கில் வச்சுருக்கோம், புகழ்ந்து உரை, புகழ்ச்சி உரை. தமிழா சும்மா வெறுமனையாக தமிழை அப்படியே கடவுளோட ஒப்பிடுறது. கடவுளோட ஒப்பிடும்போது தான் சிக்கலே உருவாகுது. அறிவார்ந்த நிலையில் தமிழை ஒப்பிடுகின்ற போது தான் அது உலகினுடைய கிளாசிக்கல் லாங்குவேஜாக, உயர்தனி செம்மொழியாக மாறுபாடு அடைகின்றது. அதைத்தான் கைலாசபதி செய்தார். அதே மாதிரி அவருடைய பேரரசின் பெருந்தத்துவம் என்ற ஒரு நூல், இலக்கியமும் திறனாய்வும், ஒப்பியல் இலக்கியம், நாவல் இலக்கியம், இலக்கியமும் சமூகவியலும். அது மட்டுமல்ல, அவர் இடதுசாரி அமைப்பு, ஒரு மார்க்சிய சிந்தனையாளராக இருப்பதனால அன்றைய காலகட்டத்தில் சைனா மீது அவர் கொஞ்சம் அதிகமான ஆர்வம். அதனால் அதை பற்றி ஒரு நூல்கள் இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் பாரதியை பற்றியும் எழுதியிருக்கார். பாரதியினுடைய நூல்களும் பாட பேத வேறுபாடுகளும் அப்படின்னு சொல்லிடுறார். பாரதியினுடைய நூல்களும் பாடபேத வேறுபாடுகளும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த சொன்ன முனைவர் பட்டம் வாங்கின நூல், அந்த நூலை அவர் அப்படியே அதுக்கு பிறகு நூலாக்கப்பட்டது தமிழ் வீரயுக காலம். அருமையான, ஒவ்வொரு தமிழ் மாணவரும் படிக்க வேண்டிய ஒன்று. அதில் சும்மா சங்க இலக்கியம் அப்படி இப்படிலாம் விரும்பல, அறிவியல் அடிப்படையில் நம்ம மொழி எப்படி இருக்குன்னு சொல்ல வர்றார். பாணர்லேருந்து தொடங்குவார். பாணருக்கும் புலவருக்கும் வேறுபாடு இருக்கிறான்றார். புலவர் ஒரு சபையில் அவையில் மன்னன் கீழே இருக்கக்கூடிய மனிதன். பாணன் என்பவன் அதற்கு முந்தைய ஸ்டேஜில் இருக்கக்கூடியவன். பாணன் எதையுமே தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, நிறுவனத்துக்குள்ளே வரமாட்டான். அவன் இயல்பானவன், அவன் கூட்டு சமூக உணர்வுடையவன். அப்படிப்பட்ட தமிழர்கள் தான் நான் முன்னாடி இருந்தோம். அதைத்தான் சங்க இலக்கியத்தில் பதிவாயிருக்குன்னு சொல்லி அந்த தீசிஸில் அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, சங்க இலக்கியங்கள் நம்ம எப்பயும் அன்றாட நம்ம பயன்படுத்தினாலும் சங்க இலக்கியம் சொல்கிறேன். சங்க இலக்கியங்கள் அவர் என்ன கான்செப்ட் வச்சாருன்னா, சங்க இலக்கியங்கள் வாய்மொழி வரிவ வடிவ வந்த இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னார். இதில் சில கருத்து வேறுபாடுகள் அறிஞர்கள் மத்தியில் நிலவுவது இயல்பு. ஆனால் அவர் சொன்ன கருத்து தப்பு கிடையாது. அதையும் அறிஞர்கள் அதுக்கு உறுதி கொடுத்தாங்க. ஏனென்றால் நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் வாய்மொழி தன்மையினுடைய, எப்பயுமே ஒரு பாடல் டைரெக்டாக எழுதியிருக்க மாட்டான். எப்பயுமே வாய்மொழி ஓரல் லிட்ரேச்சர் வந்த பிறகு தான் அது ரிட்டன் லாங்குவேஜ் வரும். முதல்ல வாய்மொழி, நாட்டார் வழக்காறுகள், நாட்டார் கதைகள், பழமொழிகள், விடுகதைகள், சான்றோர் வழக்குகள், அடுக்குமொழிகள், இப்படியெல்லாம் வரும். ஆகவே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சங்க இலக்கியம் நம்ம வச்சுருக்கிறதில்ல, இதில் எல்லாமே வாய்மொழி மரபில் வந்த இலக்கியங்கள் அப்படின்னு சொல்ல வர்றார்.
அதில் நாம் கூட பார்த்தோம்னா பாடல்களை தொகுத்தோன் யார், அது ஒரு காலத்தில் தொகுப்பித்திருக்காங்க. ஒருத்தர் ஆதரவு கொடுத்து ஒரு மன்னர் பல இலக்கியங்கள்லாம் தொகுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஒரு தொகுத்துருக்கலாம், ஒரு புலவர் பாடியிருக்கலாம், அந்த புலவர் தெரிஞ்சிருக்கலாம். கபிலர் பெயர் தெரியுது, பரணர் பெயர் தெரியுது, ஆனால் சில புலவர்களுடைய பெயர் யார் என்று தெரியவில்லையே. அல்லது ஔவையாரே சில சமயத்தில் விரலியை நோக்கி பாடியிருப்பார், ஔவையாரே பாணரை பற்றி பாடியிருப்பார். பாணரும் விரலியும் புலவர்களுக்கு முந்தைய அந்த பாணர் பெயர் வராது. பாணர், விரலி, பொருணன், கூத்தன், வைரவன், கண்ணுள்ளவன், அப்படி தான் பேர் வரும். அப்போ அவருடைய தீசிஸில் ஒரு அருமையான அவர் கிரேக்கத்தோடு ஒப்பிட்டாலும் ஒரு கருத்தை சொல்கிறார். தமிழ் பழந்தமிழ் இலக்கியங்கள் வாய்மொழி வடிவில் வந்த வரிவடிவ இலக்கியங்கள் என்று அவர் சொல்கிறார். வாய்மொழியில் ஓரல் லிட்ரேச்சர், அதுக்கு நிறைய உதாரணங்களெல்லாம் அந்த பாடல் வரிகளெல்லாம் உடைத்து அவர் காட்டுறார். சரி, இது அவருடைய ஆய்வினுடைய அந்த அடித்தளத்தை நமக்கு காட்டுது. ஏனென்றால் தமிழ் பழந்தமிழுடைய இலக்கியம் எப்பொழுதுமே வாய்மொழி, உலகத்தினுடைய எல்லா சமூகங்களுமே டக்குன்னு மன்னன் வந்திருக்க மாட்டான், டக்குன்னு ராஜா வந்திருக்க மாட்டான், டக்குன்னு அரசியல் கட்சி, பல படிநிலைகளை கடந்திருக்கோம். யுகங்கள் என்று சொல்வோம். நீங்கள் இலக்கிய வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம், சங்கம் அறிவி இலக்கியம், அற இலக்கியம், பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்து வருவாங்கள்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான மன்னர்கள் இருப்பாங்க. இது எல்லாமே நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷன் உருவான பிறகு தான் நமக்கு பதிவாயிருக்கு தொகுக்க. அதுக்கு முன்னாடி அதைத்தான் கைலாசபதி சுட்டி காட்டினார். ஆற்றுப்படை இலக்கியங்கள் எல்லாம் அது ஒருவரால் அல்லது சிலரால் கூறப்பட்டிருந்தாலும் பாடப்பட்டிருந்தாலும் அதில் வரக்கூடிய அந்த விஷயங்கள் நம்முடைய தமிழர்களுடைய ஆதி பொது உடைமை சமூகம். இந்த ஆதி பொது உடைமை சமூகம் என்பது ஈக்குவலாக இருக்கும். பெண் தான் தலைமை தாங்குவா, தாய் தான் தலைமை தாங்குவா. அப்பா யாருன்னு தெரியாது, ஆனால் அம்மாவை தெரியும். இது உலகத்தினுடைய எல்லா சமூக அமைப்புகளையும் தாய் வழி சமூகம்தான் முதல் சமூகமாக. அதுக்கு பிறகு தான் என்ன செய்யுது, படிப்படியாக வருகின்றது. உற்பத்தி பெறுகின்ற போது உபரி வரும், உபரி வருகின்ற போது தன்னாதிக்கம் வரும், ஒருவன் வருவான், அப்படி ஆதிக்கம் வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். அப்போ கைலாசபதி தன்னுடைய ஆய்வின் வழியாக முதல்ல சொன்னது கிரேக்கத்துக்கு இணையாக நம்ம இருக்கிற ஒரு கான்செப்டை சொல்லிட்டு அந்த இலக்கியமானதனுடைய சிறப்புகளை அவர் வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி அவர் சொல்வதை பார்க்கலாம். சரி, ரெண்டாவதாக அதை பற்றி போனால் அதுக்குள்ளேயே நம்ம போக வேண்டியிருக்கும். மாணவர்கள் குறித்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கைலாசத்தை பற்றி நம்ம பிஹெச்டி தீசிஸ் எல்லாம் நம்ம எடுத்து செய்யணும். ஏன்னா கைலாசபதி பற்றி தமிழ் இலக்கிய உலகில் நாம் மறக்கப்படக்கூடாத ஒரு ஆளுமை, ஒரு இலக்கிய ஆளுமை. அதனால தான் நான் அந்த தலைப்பை என்னுடைய ஆய்வு அதை அடிப்படையாக வைத்து கொண்டு இருக்கிறதுனால நிறையா அது எனக்கு கொஞ்சம் பிடித்த ஆர்வமான ஒரு நபர். அப்போ அவர் என்ன செய்கிறார், அவருடைய பங்கு என்பது நான் சொன்னேன், இந்த தமிழ் இலக்கிய வெளியில் கைலாசபதியினுடைய உரையாடல் நோக்கு எப்படி இருக்கின்றது என்று நாம் பார்த்தோமானால் அவருடைய உரையாடல் நோக்கை நான் முதல்ல சொன்ன மாதிரி உன்னை பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய சூழல் நமக்கு தெரியும், தமிழ் எழுத்தாளர்கள், தமிழ் இலக்கியங்கள் நமக்கு தெரியும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கைலாசபதி காலம் வரை நம்முடைய இலக்கிய உலகத்தில் பொதுவாக ஒரு ஆய்வுனா ஒரு ரிசர்ச் எப்படி இருந்துச்சு, ஒரு திறனாய்வு, ஒரு கிரிட்டிசிசம் எப்படி இருந்தது அப்படின்னு என்றால் ரொம்ப பின்தங்கி தான் இருந்துச்சு. ஏன்னா நாம் மிகைப்படுத்தி பேசுவது ஈஸி. அவன் ரொம்ப நல்லவனுக்கு மேலே நல்லவன், ரொம்ப 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 நல்லவன் அப்படின்னு மிகைப்படுத்தி பேசலாம். அவன் நல்லவனா கெட்டவனானது பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு பிள்ளைகிட்ட பழகுறான், தம்பி, எந்த பிள்ளைகிட்ட தம்பி தெரியாது, கற்பனைன்னு வச்சுக்க, கற்பனையில் பழகுற ஒரு அன்பு, அது சண்டைக்காரவங்களா அன்பான பிள்ளையா, எதிர்காலத்தில் வாழ்க்கைக்கு துணைவியாக வருவாள். இப்போல்லாம் திருமணங்கள்லாம் அம்மா அப்பா வழியாக வந்த திருமணமே அடுத்து காதல் வழியாக திருமணமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நாங்களே கொண்டு போய்கிட்டு இருக்கோம். பெற்றோர் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, பையனும் பிள்ளையும் புரியணும்ல. அந்த காலத்தில் அம்மா பிள்ளையோட பேசக்கூடாது, பையன் கூட பேசக்கூடாதுலாம் காலம் போயிடுச்சு. அரேஞ்ச்மெண்ட் மேரேஜாக இருந்தாலும் நடத்த போகிறது அந்த பிள்ளையும் பையன்தான். அங்கே மாமனோ மாமியோ அத்தையோ பாட்டியோ யாரும் இல்லை, அப்பாவே சொல்லிடுவார், ஏம்மா இந்த நம்பரு பேசிக்க, தம்பி இங்கே வாடா பிள்ளைகிட்ட பேசிக்க. அப்படி நடந்தால் நல்லதா நல்லது இல்லையா? ஆனால் அளவோடு பேசணும், அளவோடு இருக்கணும், அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அப்போ இந்த கைலாசபதி காலம் வரை பார்த்தோம் அப்படின்னா ஆய்வு சிந்தனைகள் பொதுவாக
என்ன செஞ்சாங்க அப்படின்னா தகவல்களை திரட்டுவது, தகவல்களை தொகுப்பது, தகவல்களை விளக்கப்படுத்துவது, தமிழ் சார்ந்த நூல் சார்ந்த ஒரு ஆர்டர் படி தொகுப்புது. அது சரியா தவறா, அது எப்படி பிற மொழிக்கு இணையாக நம்முடைய மொழி இருக்குது, காலத்தால் எப்படி நம்ம மொழி முந்திய மொழி என்று நாம் இன்றைக்கி சொல்கிறோமே, கான்செப்ட் வைக்கிறோமே, சமஸ்கிருதத்துக்கு இணையான திராவிட மொழிகளுடைய தாய் என்று சொல்கிறோமே, அதை பற்றிய சிந்தனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு தொகுப்பு முயற்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கிறணும், 8 தொகை 10 பாட்டிலேயே சிலப்பதிகாரத்தை பற்றி மக்களுக்கு ரொம்ப காலம் தெரியாமல் இருந்திருக்கு. ஊவேசா தொகுத்த பிறகு, தாமோதரம் பிள்ளை தொகுத்த பிறகு, அதுக்கு பிறகு தான் சிலப்பதிகாரம்னு ஒரு நூலே இருப்பதாக சொல்லப்படுவதாக அறியப்படுவதாக மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க, தமிழர்கள் இருந்திருக்காங்க. சங்க இலக்கியங்கள் பழந்தமிழ் இலக்கியங்களை பற்றி மக்களுக்கு 19ஆம் நூற்றாண்டு வரைக்குமே தெரியலை. ஏன்னா எல்லாமே இருட்டடிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அது எங்கே போயிடுச்சு அப்படின்னா இதிகாசங்களும் புராணங்களும் இடைக்கால இலக்கியங்கள், பக்தி இலக்கியம்னு சொல்கிறோம்ல, அந்த இலக்கியங்கள் தான் மேலோங்கிருச்சு. வைதீகம் என்று சொல்லுவாங்க. வைதீகம் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் இருட்டடிக்கப்பட்ட ஊவேசா அதில் மிக அதே மாதிரி பெரிய பெரிய முன்னோர்கள் நம்முடைய அறிஞர்கள் அவர்களை நாம் சொல்ல முடியும். அப்போ அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, தொகுத்த பிறகு தான் சிலப்பதிகாரத்தை பற்றிய சிந்தனைகளே நமக்கு வந்ததை நான் பார்க்கின்றோம். அப்போ ஆய்வு என்பது மூலாதாரங்களை தகவல்களை திரட்டுவது தொகுப்பதாக இருந்தது. திறனாய்வு என்பது என்னென்னா ஒரு நூலில் ஒரு குறிப்பிட்ட கருத்தை இனங்காணுவது. இப்படி தான் ஆய்வும் திறனாய்வும் இருந்துச்சு. ஒரு ப்ரிலிமினரி ஒரு தொடக்க நிலையில் இருந்ததை அந்த காலகட்டத்தில் அவர் இருக்கின்ற போது அந்த ஆய்வும் திறனாய்வும் இருந்ததை சொல்கிறாங்க. அப்போ தமிழில் 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலிருந்து இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டோம். கைலாசபதியினுடைய காலம் வரைக்கும் அவர் தான் கொஞ்சம் அதை டைவர்ஷன் பண்ணி விடுறார். அவர் மாதிரி நபர்களில் அவர் ஒருவர், அவரை மட்டும் நாம் சொல்லக்கூடாது, அவர் மாதிரி பேரறிஞர்கள் மத்தியில் அவர் ஒரு மார்க்சிய அணுகுமுறையில். அப்போ ஆய்வும் திறனாய்வும் ஒரு தொடக்க நிலையில். இப்போ 8 தொகை என்ன, 8 தொகை நூல்களாக தொகுப்போம் சொல்லுவோம், அவ்வளோதான். 8 தொகையில் தமிழ் மொழியினுடைய தொன்மையை பற்றி என்ன பேசியிருக்கு, நாம் தமிழ் மொழியின் தொன்மைன்னு சொல்கிறோமே, அது உண்மைதானா? ஏன்னா தமிழர்கள் தான் சொல்ல ஒரு பழம், கல் தோன்று அது தோன்று இது தோன்று, எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி தமிழ் தோன்றுச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு புகழ்ச்சியாக சொல்கிறோம். சும்மா புகழ்ச்சியாக சொல்வது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அந்த புகழ்ச்சி உண்மைக்குரியதா என்பதை ஆய்வு நோக்கில் கண்ணோட்டத்தான் தான், அறிவு நோக்கத்தில் கண்டுணர்ந்தால் தான் அதை நாம் என்ன செய்ய முடியும், உலகத்தில் நிலைநாட்ட முடியும். இன்றைக்கி உலகத்தினுடைய ஒரு நாட்டினுடைய நிகழ்வு அடுத்த நாட்டுக்கு அடுத்த நொடியில் போயிடுது. இன்றைக்கி நாம் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு, மொழியினுடைய தொன்மை, மொழியினுடைய பழமையெல்லாம். அப்போ இவர் அந்த காலகட்டத்தில் அவர் தான் ஒரு மாற்றத்தை பண்ணுகின்றார். ஆகவே தாமோதரனார் ஊவேசா மேற்கொண்ட மூலப்பாட ஆய்வுகள் எல்லாம் ஒரு தொடக்க புள்ளி. ஊவேசனா தாத்தா, தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம்ல, வீடு வீடாக போய் புத்தகங்களை தொகுத்தவர். அப்போ இப்படி ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கும்போது தமிழகத்தில் 3 விதமான உணர்வு நிலைகள் இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிறோம். 3 விதமான உணர்வு நிலைகளை அவர் பதிவு செய்கிறார். நான் சொல்லலை, அவர் வழியாக அவரை பற்றி யோசிக்கிறோம். 3 விதமான உணர்வு நிலைகள். ஒரு உணர்வு நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் மொழியின் மீது அதிகமான மிகை உணர்வு, தமிழ் மொழியின் மீது அதிகமான அளவுக்கு அதிகமான ஆர்வத்தின் அடிப்படையிலான புனைவுகள்ன்றாங்க. உதாரணமாக தமிழை தெய்வத்தோடு பொருத்துவது, தமிழை உலகமே தோன்றுவதற்கு முன்னாடி தான் தமிழ் தோன்றுச்சு என்று சொல்வது, அல்லது உலகத்திலே முதல் மனிதன் பிறந்தது தமிழ்நாடு என்று சொல்வது. இப்படி சில எழுத்தாளர்கள், கவிஞர்கள், படைப்பாளிகள் இருந்தாங்க. அதிக அக்கறையின் காரணமாக பரிதிமாற் கலைஞர், மறைமலை அடிகள், இலக்குவனார், திருவிக்கா போன்றவர்களெல்லாம் இந்த அடிப்படையில் அவர்கள் என்ன செய்தாங்க, பணி செய்தார்கள். ஆனால் வெறும் மொழியை நம்முடைய தாய்மொழி தான், நம்முடைய அன்பு மொழி தான். ஆனால் அதற்காக நாம் கற்பனையில் வைத்தால்
உலகத்தில் நாம் வந்து பேச முடியாது. அப்போ இது ஒரு நிலையில் சில அறிஞர்கள் இருந்தாங்க. ரெண்டாவது நிலையில் முக்கியமான எழுத்தாளர்கள் இருந்தாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, இந்த தமிழ் உணர்வில் இருந்து கொஞ்சம் விலகி அறிவியல் யுக கண்ணோட்டத்தோடு திராவிட சித்தாந்தத்தோடு ஒரு பிரிவினர் தமிழகத்தை அறிவியல் கண்ணோட்டத்தோடு ஆய்ந்ததாக கைலாசபதி பதிவு செய்கிறார். முதல் ஸ்டேஜு தமிழ் மட்டும்தான், தமிழை கடவுளாக்குவோம், தமிழ் எப்போ தோன்றுச்சு என்று தெரியாது, அது வந்து உலகத்தில் ஆதி குரங்கு மனிதன் குரங்கு ஆதி குரங்கே திருநெல்வேலி பக்கம் தான் சுற்றி திரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 ஊகம் என்று சொல்லுவாங்க. ஒரு ஊகத்தின் அடிப்படையில் அதுக்கு வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. தமிழ் ஆர்வலர்கள் எல்லா மொழியிலையுமே இன்றைக்கி பார்க்குறவங்கள வைதிக சார்ந்த சமஸ்கிருத மொழிமயமாக்கம்ன்றான். அவன் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது, அவன் ஆர்வத்தில் இருறான். நம்ம அறிவார்ந்த ரீதியில் வெற்றி பெற போகிறோம். அப்போ ரெண்டாவது நிலையில் கால்டு வெல்லினுடைய ஒரு பணி தான் தமிழை அறிவியல் கண்ணோட்டத்துக்கு கொண்டு போகிறதாக கைலாசபதி பதிவு செய்கிறார். அதை சொல்கிறார். கால்டுவெல் தான் என்ன செய்கிறாரு, தமிழர்களுடைய அந்த மொழியானது சும்மா நம்ம பேசுகிற மாதிரி காலத்தாலோ கல் தோன்றுவதற்கு கொஞ்சம் கவனமாக கேளுப்பா, மாணவர்களுக்காக தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் அங்கேருந்து வந்து என்னமோ நான் எனக்காக நடத்த வரல, மாணவர்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைய மாணவர்கள் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டு, கல் தோன்றுவதற்கு முன்னாடி தோன்றி என்பது கற்பனையில் பேசக்கூடாது என்று சொல்லி என்ன சொல்லுவார் கால்டுவெல், ஒரு மொழி மூத்ததா ஒரு மொழி தொன்மையா அப்படின்னா மொழியியல் அறிஞர்கள் தான் தீர்மானிப்பாங்க. கால்டுவெல் திராவிட மொழிகளிலெல்லாம் ஆய்வு செய்து திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் என்ற ஒரு நூலை பதிவு செய்கிறார். அந்த நூல் தான் இன்றைக்கி நாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய, இன்று நாம் ஆரிய திராவிட என்ற இரு இனங்கள் தான் இந்திய தன்மையில் இருந்து இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை பற்றி பேசிட்டு வரோம்ல, அந்த திராவிட என்ற ஒரு அந்த நூல் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, திராவிடர்கள் அந்த திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் தமிழ் வந்து இந்த கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இந்த கோண்டா, கோத்ரா பல மொழிகள் இருக்குது. வட திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம் 3 பிரிப்பார். இதெல்லாம் மாணவர்கள் தெரிஞ்சிருக்கணும். வட திராவிடம், தென் திராவிடம், நடு திராவிடம். நாம் தென் திராவிடத்தில் இருக்கோம். ஆந்திரா அது மாதிரி, கன்னடா அது மாதிரி, மலையாளம் அது மாதிரி, கோத்ரி மாதிரி, கோஜா அப்படிலாம் இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மொழிகள் எல்லாம் தமிழில் இருந்து தான் வந்திருக்கு. தமிழ் தான் மூல மொழி, தமிழ் தான் தொன்மையான மொழி, தமிழ் தான் மூல திராவிடம் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். இந்த சிந்தனை தான் இந்த 2வது இயக்கத்தில் தமிழகத்தில் உலகளவில் தமிழறிஞர்கள் 3 நிலையில் செயல்பட்டாங்கல்ல, இந்த 2வது நிலையில் இவருடைய இந்த நூல், அதுக்கு பிறகு எமனோ பர்ரோ போன்ற ஆய்வியல் அறிஞர்கள், அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக நம்முடைய சிந்துவெளி நாகரிகத்தினுடைய அந்த ஜோன்ஸினுடைய அவருடைய முக்கியமான ஒரு பங்கு, இதையெல்லாம் வந்து சேர்ந்து வருகின்ற போது ஒரு நம்முடைய மொழி அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய யோசனைகளை சில சிந்தனையாளர்கள் யோசித்தாங்க. அது 2வதாக நான் சொல்லக்கூட. 3வது பார்த்தோம் அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் போன்றவர்கள்லாம் தமிழை தேசிய பார்வையோடு அணுகினார்கள். காந்திய இலக்கியங்கள், தேசிய இலக்கியங்கள் அப்படின்னு ஒரு குரூப்பு. இன்னொன்று வந்து இல்லை இது வந்து வைதிக சார்பற்றது, இது வந்து வைதிகத்தினோடு சமஸ்கிருதத்தின் வழி வந்தது அப்படின்னு 3வது ஒரு தளத்தில் இயங்கிட்டு இருந்தாங்க. அவர் கைலாசபதி இந்த 3ல் அவருடைய பாங்கு 2வது பாங்குக்கு தான் போச்சு. அவருடைய ஏனென்றால் அவர் ஒரு மார்க்சிய சிந்தனையாளர். மார்க்சியம் என்பது எப்பொழுதுமே கண்களால் பார்த்து காதுகளால் கேட்டு உள்ளத்தால் உணர்ந்த புறக்காட்சிகளை மட்டும்தான் பேசும், கற்பனை உலகத்தை பேசாது. ஏனென்றால் அவர் மார்க்சிய சிந்தனையாளர். இது வந்து நான் கட்சியை சொல்லலை, ஒரு இலக்கியத்தில் ஒரு அணுகுமுறை, ஒரு அப்ரோச்சஸ் என்று சொல்லுவாங்க. மார்க்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி தலித்தியம், எப்படி ஃபெமினிசம், எப்படி மாடலிசம், இதெல்லாம் முன்னமைப்பியல், பின் அமைப்பியல், நவீனத்துவம், பின் நவீனத்துவம், இதெல்லாம் இலக்கிய கோட்பாடுகள் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் வந்து மார்க்சியவாதியாக இருக்கிறதுனால எதையுமே அறிவியல் கண்ணோட்டத்தில் அணுகணும் சொல்லி என்பதற்காக அவர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த மொழியை, நம்முடைய இலக்கியத்தை இந்த கண்ணோட்டத்தோடு ஆராய்கின்றார். அப்போ இந்த கால சூழல் தான் ஆரியம் ஒரு எதிர்வு,
திராவிடம் ஒரு எதிர்வு. நமக்கு தெரியும் திராவிடம் பெரியார், நம்முடைய அண்ணாதுரை, அவர் வெளியிருந்த நம்முடைய திராவிட இயக்கங்கள். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் இயக்கங்கள், அதோடு சேர்ந்தக்கூடிய மற்ற மதவாத இயக்கங்கள்லாம் வரக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. அதை பற்றி நான் பேச விரும்பலை. அப்போ இவர் தமிழை அறிவியல் பார்வையோடு மொழியியல் நுட்பத்தோடு, ஏன்னா ஒரு மொழி மூத்ததுன்னு சொன்னால் வெறும் வாயினால் சொல்லலாம். மொழியியல் ஆய்வு தேவை, கம்பேரிட்டிவ் தேவை. அது மட்டும் இல்லாமல் ஆந்த்ரோபாலஜி என்று சொல்லுவாங்க, மானுடவியல் வழியாகத்தான் ஒரு மொழியை தீர்மானிக்க முடியும். இப்போ கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருள் சிந்துவெளி நாகரிகத்தோடு இணைந்து இருக்கிறது அப்படின்னா வெறும் வாயில் சொல்லிட்டு போயிடலாம். இப்பயுமே இந்த கீழடி தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு டைவர்ஷனை ஒரு விதமான வளர்ச்சியை கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், காந்தலூர், பல்வேறு இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் நாம் சிந்துவெளியோடு தொடர்புபடுத்திக்கிட்டே வந்தோம். ஆனால் ஒரு விதமான அடுத்த கட்டத்துக்கு நமக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றது கீழடி தான். கீழடியினுடைய கண்டெடுக்கப்பட்ட ஒரு பொருள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா நான் பார்த்துட்டு சொல்ல முடியாது. நான் சொன்னால் அது தப்பு, அல்லது இந்தியாவில் கொஞ்சம் சொன்னால் தப்பு. பல அறிஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் தீர்மானிக்கும். கார்பன் என்று சொல்லுவாங்க. அதனுடைய எத்தனை ஊழிக்காலங்கள் அந்த பொருளில் இருக்குது அது அப்படின்னு சொல்லி இந்த கார்பன் டெஸ்ட் என்று சொல்லுவாங்க. அது அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்று சொல்கின்றார்கள். அந்த நிறுவனத்தினுடைய ஒரு அமைப்பு அதை கண்டுணர்றது உலக அளவில் அங்கே தான் கொண்டு போவாங்க. அப்போ தான் நம்மளுடைய முதல்வர் கூட சொன்னார், இந்த எழுத்தில் அந்த சிந்துவெளி எழுத்து நம்ம சொன்னோம்னா நான் பரிசு தருவோம், அரசு தரும் சொன்னார். அந்த அளவிற்கு சிக்கல் வாய்ந்த குறியீடுகள். சரி விடுங்க. அப்போ அந்த 3 நிலையில் இவர் அறிவியல் ஆய்வு கண்ணோட்டத்தோடு இணைந்து செல்லக்கூடியவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி நாம் அவரை அந்த இடத்துல வைத்துக்கொள்ளலாம். கைலாசபதி அவருடைய ஆய்வு என்பது எதனையுமே, எந்த ஒரு கருத்தையுமே அதனுடைய விளைவினையும் அதனுடைய சார்பையும் எப்பொழுதுமே தற்சார்பு, புறச்சார்பு, ஒரு சார்பு கண்ணோட்டம் இருக்கும். எந்த சார்பும் இல்லாமல் ஒரு தற்சார்பின்றி ஒரு புறநிலையாக அணுகுதல். நான் வீட்டுக்கு போனால் என் மனைவி எப்படிப்பட்ட ரொம்ப 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 நல்லவ அப்படின்னு நான் சொன்னேன்னா எங்கள் அம்மா சொல்லுவான், ஆமாம்மா உங்கள் அம்மா ரொம்ப 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 கெட்டவ. நம்ம அம்மா சொல்லுவாங்களா மருமே. ஆனால் யார்கிட்ட கேட்கணும்? மாமியார்கிட்ட கேட்டோம்னா அந்த பொம்பளை 10 மடங்கு கூட சொல்லிவிடும். அக்காட்ட கேட்கக்கூடாது, நாத்தனார் 20 மடங்கு கூட சொல்லிவிடும். ஆனால் யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு போகிறாள்ல, அல்லது எழுத்து வீட்டில் இருக்காங்கல்ல, பக்கத்து வீட்டில் இருக்காங்கள, படிக்கிறாங்கள, அங்கே போய் கேட்கணும். நம்ம அம்மாவை பற்றி கேட்டோம்னா அது மாதிரி மகன்கிட்ட கேட்கக்கூடாது, அம்மா வேலை செஞ்ச இடத்துல போய் கேட்கணும். இதுதான் உண்மையான ஒன்று. அதுதான் புறக்காட்சி. மார்க்சியம் அதைத்தான் அடித்தளமாக கொண்டது. எதையும் எப்பொழுதுமே கண்ணால் பார்த்து காதால் கேட்டு அப்பொழுதுதான் அதனுடைய உண்மை பரிசோதனைக்கு உட்படுத்துதல் என்று சொல்வார்கள். அப்போ அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, எந்த ஒரு கருத்தினையுமே அதன் விளைவினையுமே தற்சார்பின்றி புறநிலையாக அணுகுதல். 2வது தான் மிக முக்கியம். அதனை சமுதாய வரலாற்று பின்புலத்தில் பொருத்தி பார்த்தல். ஒரு இலக்கியம் ஒரு காலகட்டத்தில் படைக்கப்படுதுன்னா அந்த இலக்கியம் படைக்கப்படுவதற்கு வெறும் படைப்பாளி மட்டும் காரணம் இல்லை. படைப்பாளி அப்படிப்பட்ட இலக்கியத்தை படைக்கிறான் என்பதற்கு அவனுடைய பாதிப்பு இருக்கலாம். அந்த பாதிப்புக்கு காரணம் சமூகமாக இருக்கலாம். அந்த சமூகத்திற்கு காரணம் ஒரு பின்புலமாக இருக்கலாம். ஒன்று தொடர்ச்சியாக இருக்கும். அதன் விளைவாக தான் திடீர்னு ஒரு வெடிப்பு நிகழும். எப்பயுமே வெடிப்பு உடனே நிகழுது அப்படின்னா வெடிப்பை குறை சொல்லக்கூடாது, உள்ளே புகைஞ்சிக்கிட்டு இருக்குடா அப்படின்வான். அப்போ அந்த புகைதலுக்குரிய காரணம் சமூகம். அந்த சமூகத்தை தான் வரலாற்று பின்புலத்தில் அவர் என்ன செய்தார்? பொருத்தி பார்த்தார். அது மட்டும் இல்லை, ஒரு இயங்கு நிலை. எப்போ முடிக்கணும்? ஒரு இயங்கு நிலை என்பது எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஏன்னா எல்லாமே மாற்றம். புத்தர் சொன்னார்ல, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அதான் புத்தருடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு, அவைதிய கருத்து. சரி, அப்படிப்பட்ட சிந்தனையில் அவர் என்ன செய்தார்? கைலாசபதி தன்னுடைய செயல்பாடை வைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவருடைய நோக்கு என்பது தமிழருடைய சமூக பண்பாட்டு வரலாற்று செல் நெறிகள் என்று சொல்லுவாங்க. தமிழக வரலாற்று பண்பாட்டு செல் நெறிகளை
அறிவு நிலைக்கு பொருந்துமாறு, அதாவது புலனுறு காட்சிகளுக்கு பொருந்துமாறு இனங்காட்டுவது. 2வது, தமிழ் இலக்கிய பரப்புகளின் பல்வேறு தளங்களின் கருத்தியல்களை மதிப்பிட்டு அடுத்த கட்டத்திற்கு கொணர்வது அப்படின்னு சொன்னார். ஒரு உதாரணமாக இந்த 2 தான் அவருடைய மையமான உரையாடல் வெளியில் மையமாக வச்சுக்கிட்டார். அதுக்கு அவர் அடிப்படையாக வைத்துக்கொண்ட அடுத்த 2 கருவி சமூகவியல் அணுகுமுறையும் மார்க்சிய அணுகுமுறையும் ஒப்பியல் அணுகுமுறையும். எதையுமே அவன் வாழக்கூடிய சூழலை வச்சு தான் உண்மை வரும். நான் முதல்ல சொல்லிட்டேன். ஒப்பிட்டு பார்த்தா தான் குறை நிறை தெரியும். அது மட்டும் இல்லாமல் 3வதாக எந்த பாரபட்சம் இல்லாமல் அறிவியல் அடிப்படையில் பார்த்தா தான் மார்க்சியம். இந்த 3 அணுகுமுறையிலும் அவர் என்ன செய்தார், தன்னுடைய அந்த இலக்கிய ஆய்வுகளை நிகழ்த்தினார் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உதாரணம் 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு அன்பு மாணவர்கள் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு இலக்கிய வரலாறும் ஒரு மாதிரி இருக்கும். சங்க காலம், சங்கம் அறிவிய காலம், பக்தி நெறி காலம், காப்பிய காலம், சிற்றிலக்கிய காலம், அறிவியல் காலம், நவீன காலம்னு ஒரு புத்தகத்தில் பார்க்கலாம். இன்னொரு புத்தகத்தில் பார்த்தோம்னா மூவேந்தர்கள் காலம், களப்பிரர்கள் காலம், பல்லவர்களுடைய முற்கால பல்லவருடைய காலம், பிற்கால பல்லவருடைய காலம், சோழர்களுடைய காலம், நாயக்கருடைய காலம், விஜயநகர பேரரசு காலம், தற்காலம், ஐரோப்பிய காலம், முகமதியர் காலம் என்று வரிசைப்படுத்தி. ஆனால் இந்த மனிதன் இங்கே தான் என்ன செஞ்சார்னா, இவர் மன்னர்களின் அடிப்படையில் காலத்தை பார்க்கக்கூடாது, அந்த மன்னரின் அடிப்படையில் வரக்கூடிய பொருண்மைகளின் அடிப்படையில் காலத்தை பார்க்கக்கூடாது. ஏன்னா அவர் தான் 2 சொல்லிட்டார். எதுவாக இருந்தாலும் சமூக இயக்கத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் அல்லவா. அப்போ அவர் எப்படி சொல்ல வர்றாருன்னா, இந்த சங்ககாலம் என்பதை அவர் சொல்லக்கூடிய நிலை சொல்கிறோம் பார்த்தோம் அப்படின்னா, அவர் முதலில் அவர் தொல் பொதுமை சமூகம் என்று சொல்கிறார். தொல் பொதுமை சமூக அமைப்பு. 2வதாக அவர் என்ன சொல்ல வர்றாரு, அடிமை சமூக அமைப்பு என்று சொல்ல வர்றார். அடிமை சமூக அமைப்பு. காப்பிய காலத்தை அவர் எப்படி சொல்ல வர்றாரு, வணிகர்களினுடைய மேலாதிக்க காலம் என்று சொல்ல வர்றார். சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி அரசனை ஓட விரட்டுறாங்களா இல்லையா. சங்க இலக்கியத்தில் கரிகாலனை பற்றியும் பல்யானை செல்கேலி குட்டுவனை பற்றியும் களங்காட்டு சேரன் ஆரமுடியை பற்றியையும் தலையாளங்கானத்து சிறுவண்ட நெடுஞ்சலையை பற்றி புகழ்ந்து பேசிய பழந்தமிழ் இலக்கியங்கள் அடுத்த காலகட்டத்தில் அற இலக்கியங்களில் ஒரு ட்ரெண்டு மாறுது. நீ அவனை கொள்வது பெருசு இல்லை, உன்னையும் அடக்கி பாடுற, அதனை வீரம்னு சொல்லுது. அப்போ அங்கே என்னன்னா சமூக மாற்றம் அடையுது. வணிகர்களுடைய கை மேலோங்குது. வணிகர்கள் யார்? ஏறக்குறைய அந்த காலம்தான் சமண பௌத்தத்தினுடைய காலம். பழந்தமிழில் மட்டும்தான்ப்பா நம்மளுடைய மண்ணினுடைய மைந்தர்கள் நம்ம வாழ்கிறோம். சமஸ்கிருதமும் சமண பௌத்தமும் அப்போ தான் மெதுவாக உள்ளே வருது. வந்ததில் முதல்ல அறநெறி காலத்தில் சமண பௌத்தம் தலைமை தாங்குது. அந்த இடத்துல தான் அற இலக்கியங்களும் காப்பி இலக்கியம். அந்த காப்பி இலக்கியனுடைய கதை தலைவர்கள்லாம் வணிக சமூகம்தான். அப்போ அவர் எப்படி அதை தீர்மானிக்கிறார்னா, இது வணிக சமூக காலம் அப்படின்னு ஒரு ட்ரெண்டை கொடுக்குறார். சோழர்களுடைய காலத்தை நம்ம ரொம்ப தூக்கி பிடிக்கிறோம். படமெல்லாம் எடுத்தாங்க, நம்ம போய் பார்த்தோம். ஆனால் மாணவ செல்வங்களை உள்ள நுணுகி பார்க்கணும். அது நம்மை தூக்கி பிடிக்கலை, அது வேற ஒரு தளத்தில் தூக்கி பிடிக்குது. உள்ளார்ந்த தூக்கி பிடிப்பது வேற. அது சோழர்களுடைய காலம், மன்னர்கள் காலம் இல்லை, அது நில உடைமையாளருடைய காலம் என்று சொல்ல வர்றார். நில உடைமையாளருடைய காலம். ஏன்னா அங்கே தான் ஆண்டான் அடிமை பண்ணையடி நிறையா வர ஆரம்பிச்சிட்டான். நில உடைமை சோழருடைய காலத்தில் தஞ்சாவூர், திருச்சி எல்லாம் பாருங்கள், நிறைய இறையிலி நிலங்களும் நிறைய நிவேதயங்களும் நிறைய பிரம்மதேயங்களும் கொடுத்துட்டான். வரி இல்லாத நிலங்கள் கொடுத்துட்டான். பண்ணை அடிமைகள் உருவாகிட்டாங்க, அடிமையில் வந்துட்டாங்க, ஆண்டான் அடிமை. இதை அதுதான் நில உடைமை சமூகம் என்று சோழருடைய காலம். அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் தான் பெரிய புராணம், நம்ம திருமுறை, 4000 திவ்ய புராணம். பாருங்கள், எல்லா அடியர்களையும் இணைச்சிருப்பான். எல்லா சமூகத்தை ஒரு கண்ணப்ப நாயனார் வேடவர் குலத்தை சேர்ந்தவன், ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன், ஒரு குங்கலி கலையார், ஒரு வேளாண்மை தொழில் செய்யக்கூடிய நந்தனார். மேலோட்டமாக பார்ப்பதற்கு ஒரு மாதிரி தெரியும். ஆனால் உள்ளார்ந்து பார்த்தோமானால் வேளாண்மை மரபு நில உடைமையாளுடைய ஆதிக்கத்தை காட்டுது. அதை கைலாசபதி சொன்னார். அது நில உடைமை சமூகம்.
அப்படியே வரிசையாக வரும்போது நவீன இலக்கியங்களை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த காலம் முதலாளித்துவ காலம். ஏன்னா ஆங்கிலேயர்கள் வர்றாங்க, நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்கப்படுகின்றது, குதிரைகளுடைய ஆற்றல் மிகைப்படுத்தப்படுகின்றது, இயந்திரங்களும் பஞ்சு மில்லுகளும் அதிகமாக உற்பத்தி ஆகப்படுகின்றது, பலதரப்பட்ட மக்கள் வர்றான். சோழர்களுடைய காலம் வரைக்கும் உழுவிப்பர் உழவர்கள், உழுவான் அவன் வேலையை செஞ்சு செய்யக்கூடிய அடிமைகள் இருந்தாங்க. ஆனால் பல அடுக்குமுறை வந்தது என்ன, இந்த ஆங்கிலேயருடைய காலத்துக்கு பிறகு தான் ஒரு மில்லு வருது, ரயில் போக்குவரத்து வருது, போக்குவரத்து ரோடு போடுறவங்க, கைத்தொழில்கள், கலைநுட்பங்கள், ஆசிரியர்கள், கல்வி, பல மனிதர்கள் வர்றாங்க. இவங்களுடைய காலத்தில் உருவாகுதான் நவீன இலக்கியம். அதிலும் குறிப்பாக நாவல் இருக்குல்ல, மத்திய தர மக்களினுடைய படைப்புன்ட்டார். மத்திய தர நம்ம பாருங்கள், மத்திய தரப்புன்னா மிடில் வாழக்கூடியவங்க. வீட்டில் நம்ம பார்க்க அந்த காலம் சின்ன பிள்ளை இருக்கும்போது எங்கள் அக்காலாம் ராணிமுத்து வாங்கி படிக்கும், ராணிமுத்து வாங்கி படிச்சுட்டே இருப்பாங்க வீட்டில். நம்ம இன்றைக்கி எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் நம்ம யூடியூப்பில் உட்காந்துட்டோம், டிவியில் உட்காந்துட்டோம். அந்த இலக்கியங்கள் இடைப்பட்ட மக்கள் பொருளாதாரத்தில் மீடியமாக வாழக்கூடிய மனிதர்களுடைய படைப்பாக, மனஎழுச்சியாக நாவல், இப்படி என்று அவர் தன்னுடைய இதில் பேசுகின்றார். நேரம் இல்லை, அதனால் அவருடைய ஒன்றே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த தமிழை உயர்த்தி சில அறிஞர்கள் அது மிக முக்கியமாக இன்றைய மாணவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக நான் அதை காண்கின்றேன். அந்த வரியை மட்டும் நம்முடைய மாணவர்கள் ஒவ்வொருவரும் இருக்கணும். என்ன அப்படின்னா, அந்த வரியை, அந்த ஆங்கில வரி அவர் தமிழின் மீது நான் சொன்ன 3 இதாக பிரித்தாங்களே. லக்குவனார் என்ன செஞ்சார், தமிழினுடைய தொன்மையை பற்றி பேசும்போது 4 வரி சொன்னார், ஆங்கிலத்தில் எழுதினார். இதை சொல்கிறேன். The origin of the Tamil language is a mystery as the origin of the world. Though we can guess the origin of the world, we are not able to find out the origin of the Tamil language என்று சொன்னார். அது தமிழாக்கு என்னென்னா, உலகத்தின் தோற்றம் எவ்வாறு மறைவாக இருக்கிறதோ, உலகத்தின் அது மாதிரி நம்முடைய தமிழ் மொழியின் தோற்றமும் மறைவாக இருக்கிறது. உலகத்தின் தோற்றத்தை நாம் ஒருவாறு ஊகிக்க இயலுமாயின் தமிழ் மொழியின் தோற்றத்தையும் எம்மால் அறிய அதை கூட ஊகிச்சிடலாம் உலகம் தோன்றியதை, ஆனால் தமிழ் மொழியுடைய தோற்றத்தை அறிய முடியாது. மனித இனத்தின் பிறப்பிடம் இந்துமா கடல் கொண்ட குமரி நாடு என்று அவர் சொன்னார். இதற்கு கைலாவசி மறுப்பு தெரிவித்தார். என்ன தெரிவித்தார்னா, அவர் சொன்னார், மொழி ஆராய்ச்சி தான் ஒரு மொழியினுடைய தொன்மையை காட்டும். அவர் சொன்னார், அவருடைய வரியில் பார்த்தோம்னா, மொழி ஆராய்ச்சியை கருவியாக கொண்டு கால்வெள்ளின் தொடக்கத்தை கண்டு திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணத்தின் வழி தமிழின் மூல திராவிடத்தை பற்றிய மெய்மைகளை கண்டுணர வேண்டும். கற்பனையில் பேசாதேன்ட்டார். நீ அதை அறிவியல் படுத்தக்கூடிய வழிவகைகளும் நம்முடைய மொழிக்கு வந்துருச்சு, கால்டுவெல் தொடங்கிட்டாரு என்று சொல்லி அறிவியல் அடிப்படையில் நம்முடைய மொழி மூத்த மொழி என்று நிலைநாட்டுகிறார். எனவே அன்பு மாணவர்களே, வேறொரு வாய்ப்பு கிடைத்தால் உங்களோட நெருங்கி இதுமான்ற உரைகளை கொடுப்பதற்கு நான் முன்வருவேன். இந்த ஒரு வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், இந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கும், தமிழக அரசு அவர்களுக்கும், மற்றும் ஏதோ பிடிச்சோ பிடிக்காமல் உட்காந்து கேட்டுக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். ஐயா, அவங்க கைலாசபதி அவர்களுடைய அந்த ஆய்வுக்களம் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் அழகாக எடுத்துரைத்தார். முனைவர் சூஜா இதயராஜா ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு முனைவர் கு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எங்களுக்கு ஏதாவது வினாக்கள் இருக்காப்பா? ஏன்னாக்கா கைலாசபதி ஐயாவுடைய ஆய்வை அழகாக எடுத்து சொன்னாங்க. அது குறித்து ஏதாவது சந்தேகங்களோ வினாக்களோ இருந்தால் கேட்கலாம். ஒருத்தருக்குமே வினா இல்லையா? இல்லை, ஏதாவது கருத்துரை இருந்தால் கூட சொல்லலாம். இதனால் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக? வாழ்ந்த காலம் ஐயா மைக்கில் சொல்லுங்க ஐயா, அப்போ தான் காணொளியில் பதிவு. அவர் வாழ்ந்தார்.
அவர் 1900 அவருடைய காலத்தை நாம் பார்த்தோமானால் 5/4/1933 அவர் வந்து பிறக்கிறார். 33 அவருடைய பிறப்பு அமைந்திருக்கின்றது. அவருடைய இறப்பு வந்து 1982 இறக்கிறார். 49 ஆண்டுகள் தான் அந்த அறிஞர் வாழ்ந்திருக்கிறார். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த உலகத் தமிழ் சங்கத்தினுடைய 190வது தமிழ் கூடல் நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடந்தேறியது. இந்த நிகழ்ச்சிக்கு யாதவர்களுடைய மாணவ கண்மணிகளை அனுப்பிய பரந்தாமன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். ஒப்புதல் வழங்கிய முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. முன்னிலை உரை ஆற்றி சிறப்பித்த தமிழ் உயிராய்வு மையத்தினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் கு. சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். ஐயா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த முன்னிலையை ஆற்றி சிறப்பித்தார். தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பித்த இதயராஜா ஐயா அவர்கள் தமிழ் இலக்கிய வெளியில் கைலாசபதியின் உரையாடல் நோக்கு, கைலாசபதியினுடைய ஆய்வுகள் எப்படியெல்லாம் இருந்தது, அவர் ஒரு மார்க்சிய சிந்தனையாளர், அதனால் அவருடைய ஆய்வுகளில் கூட அந்த அறிவியல் கண்ணோட்டத்தோடு தன்னுடைய ஆய்வினை முன்னெடுத்து வைத்தார் என்பதை சொன்னார். அது மாதிரி அவர் ஒரு கோட்பாடை வகுத்திருக்கார். அந்த ஆய்வுனா அது எப்படி இருக்கணும், மார்க்சிய சிந்தனையோடு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சமூகவியல் பின்புலத்தை மையமாக வச்சு அவருடைய ஆய்வை வந்து எடுத்து சொன்னார் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த ஆய்வுங்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்பதை மாணவர்களுக்கான ஒரு முன்னோடியாக விளங்கியவர் என்பதை அழகாக பதிவு செய்தார். தமிழ் இலக்கிய அந்த உலகில், ஈழத்து தமிழ் இலக்கிய உலகில் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக கைலாசபதியினுடைய ஆய்வுகள் திகழ்ந்தன என்பதையும் பதிவு செய்தார். உண்மையிலே மாணவர்கள் அவருடைய படைப்புகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அதன் மூலமாக உங்களுடைய ஆய்வு மேற்படிப்பு வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு தளத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தவர் கைலாசபதி அவர்கள் என்பதை மிகச்சிறப்பாக பதிவு செய்தார். இதயராஜா ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி ஐயா. எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய இந்த மாணவ கண்மணிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மாணவர்கள் ஆனால் ஒவ்வொரு இந்த தமிழ் கூடல் உரைக்கு பின்னும் இனிமேல் வினாக்கள் கேட்கணும்பா. வினாக்கள் கேட்டிங்கன்னா தான் நீங்கள் என்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து புரிந்து கொள்ள முடியும். அதனால் உங்களுடைய கருத்துரைகள் இருந்தாலும் சொல்லலாம். இதுக்கு தயக்கம் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் வகுப்பில் பேசுகிற மாதிரி தான் இங்கேயும். அதனால் உங்களுடைய வினாக்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். தமிழறிஞர்களுக்கும் அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसितरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे कागे दब जय गादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय 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 गे।